ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விதத்தில் நீங்கள் எல்லாத்துக்காகவும் இவங்களை சார்ந்து இருக்கிறீங்க. இல்லை அதெல்லாம் நம்மளால் முடியலைங்கிறப்போ, அந்த முடியாத விஷயங்களை நம்மளால் மாற்றிக்க முடியலை அப்படிங்கிறப்போ, அதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் சரியில்லாத விஷயங்களை நம்ம எதையுமே இது பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் அதையெல்லாம் நினச்சி எதுக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். எப்போதுமே மற்றவங்க நமக்காக பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு இதாக இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் பண்ணணுமே தவிர, மற்றவங்க யாரும் நமக்காக செய்ய மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அதுக்கு இடையில நீங்கள் யாரையும் எதுக்காகவும் ஒரு சில விஷயங்களை நம்பாதீங்க. நம்பி ஏதோ நம்ம பண்ண போகிறதில்ல, நம்புறதுனால ஒன்றும் ஆகிடவும் போகிறதில்ல. ஏன்னா அவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்க பார்த்துக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த யூஸ் பண்ணிக்கிற விஷயங்களை நம்மளால் எதுவும் செய்ய முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் ஈஸியாக கிடைக்காது. கிடைக்கிற விஷயங்களும் கிடைச்சிக்கிட்டு இருக்கட்டும். கிடைக்க முடியாத விஷயங்களை நம்ம யாரையும் அந்த விஷயத்துக்காகவும் நம்பி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு ஒரு சில விஷயங்கள் சரியாக போனீங்கனாலே போதும் அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்களே. ஆனால் அது இதுக்கான தகுந்த காரணங்களை நம்ம ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவங்கிறது இருக்கணும். அந்த பக்குவத்தை நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும், செய்ய முடியும். அதுக்கு இடையில நம்மளால் யாருக்கும் எந்த விஷயத்துக்கும் சரியில்லை அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான் நீ சொல்கிறதெல்லாம். எனக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயத்துக்கும் யாரையும் நம்மளால் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இது பண்ண போகிறதில்ல. போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும். புரியாமல் இல்லை. ஆனால் அடுத்தவங்கள நம்ம எதையும் சொல்லி அவங்கக்கிட்ட புரிய வைக்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயங்களை சொல்கிறோம், பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு டைமாக இருக்காது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா எப்போதுமே மற்றவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக கிடச்சிரும். இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நம்மளால் ஈஸியாக எதையுமே இது பண்ணிக்க முடியலை அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் நம்மளால் முடியாத விஷயங்களாக தானே இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான். நான் எதுக்குமே எந்த விஷயம் என்னத்துக்கு எப்படி என்னங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம ஓரளவு முயற்சி பண்ணலாம். முடியாத விஷயங்களை நம்மளால் எதையும் முயற்சி பண்ண வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, அதெல்லாம் ஓகே தான் நான் சொல்கிறதெல்லாம். ஏன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்மளால் செய்ய முடியுதோ, பண்ண முடியுதோ அதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன வேணுங்கிறத நீங்களே யோசிக்காமல் எதையும் செஞ்சிடாதீங்க. யோசித்து தான் செய்யணுங்கிறது தான் நமக்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான். நீங்கள் விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா. எதாக இருந்தாலும் நமக்கு எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு சரியான ஒரு இதாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே செய்ய முடியும், பண்ண முடியும். அதை தாண்டி நம்ம எந்த விஷயத்துக்காகவும் யாரையும் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இருக்க முடியாது அப்படின்னோடனே, கரெக்டு தான். நான் இல்லைங்களே. அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு இதாக இருக்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கு கடை ஒரு இதாக தெரியாது. போக போக நம்மளுக்கு எல்லாமே ஒரு சில விஷயங்களில் செய்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சில விஷயமா இருக்கிறப்போ கரெக்டான ஒரு இதாக இருக்காது அப்படின்னோடனே, கரெக்டு தான். நான் இல்லைங்களே. ஆனால் அதெல்லாம் நம்மளால் சரியான ஒரு இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் மாற்றிக்க முடியாத மாதிரி விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம், அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. எல்லாருக்குமே எல்லா விஷயமும் சரியாக இருக்காது. சரியாக இருக்கக்கூடிய